ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நாம் குடும்பமாய் ஆலயத்தை நாம் கடந்து செல்கிறோமா, இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில நம்ம ஆலயத்தை கடந்து செல்கிறீர்களா? அது மாத்திரமல்ல, சரியான நேரத்துக்கு நாம் ஆலயத்துக்கு கடந்து செல்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. சங்கீதம் 122:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்லி தாவீதின் சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆனா எப்போ நமக்கு மகிழ்ச்சினா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் செல்லும் போது, அவருடைய சமூகத்தை பிரகாரத்தை நோக்கி ஓடும்போது நமக்கு எப்போ மகிழ்ச்சி வருமா? அப்பதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும். ஆனா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்யணும்? நாம் தேட வேணும். சிலர் பாருங்க 6 நாள் நாம் வேலை செய்வாங்க, 7 நாள் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல நான் ஓய்வு எடுக்கிறேன், நீ ஆலயத்துக்கு போயிட்டான்னு சொல்லி மனைவி பார்த்து சொல்லுவாங்க, இல்லாட்டி மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க, இல்லாட்டி குடும்பமாவே நாம் தூங்கி கொண்டிருப்போம். ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் செல்லுகிறோமா? எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அவருடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். அவனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.